அனைவருக்கும் வணக்கம். சிவபுராணம் உரை விளக்கு தொடரின் 6ஆம் பகுதி இது. ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. ஈசன், தேசன், சிவன், நிமலன் என 3 நிலைகளில் எம்பெருமானை மாணிக்கவாசக பெருமான் விழிக்கிறார். ஈசன் எனும் சொல் நாம் யாவரும் நன்கு அறிந்தது. இந்த சொல் ஈ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து விளைகிறது என்று நாம் கொள்ளலாம். அவ்வகையில் வாரி வழங்குபவன், ஈபவன், ஈசன் என்று அது பொருளாகும். அதேவேளை அதனினும் ஆழ்ந்த வேறு பொருளும் அதற்கு உண்டு. நாம் அதனைத்தான் கூடுதலாக கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஈசன் என்பதற்கு முந்தைய சொல் அல்லது அந்த பொருளை தரும் சொல் ஈசு என்பதுதான். ஈசு என்ற ஈரெழுத்து ஒரு மொழிதான் ஈசன் எனும் பெயர் சொல் போன்ற தோற்றத்தை தருகிறது. அது பெயர் சொல் தான், ஆயினும் அது ஒரு பொருளை குறிக்கிறது, பெயர் சொல் மட்டுமல்ல. ஈசு அதற்கு முந்தைய நிலையில் ஈசு என்றுதான் இருக்கும். குற்றெழுத்துதான் நெட்டெழுத்தாக வளர்ச்சியடைகிறது என்பதை நாம் அனைவருமே அறிவோம். ஆ என்று ஆகிறது, ஈ என்று ஆகிறது. நேரிடையாக ஆ ஈ ஆகியன வருவதில்லை. ஈ எனும் எழுத்து இருக்கிறது என்றால் அது நேரிடையாக பிறப்பதில்லை. அது ஈ எனும் குற்றெழுத்தில் வளர்ச்சியாக இருக்கிறது. ஈசு என்று ஒரு சொல் உள்ளதென்றால் அது ஈசு என்ற சொல்லின் வளர்ச்சி தானே அன்றி நேரிடையாக ஈசு என்ற ஒன்று பிறந்து விடாது. ஈசன் எனும் சொல் ஈசன் என வளர்ந்தது
இசன் என்ற சொல்லுக்குரிய பொருளை நாம் இப்பொழுது நோக்க வேண்டியது இல்லை. ஆயினும் இசு என்றால் என்ன என்பதில் நமக்கு தெளிவு வேண்டும். அதன் பிறகுதான் நம் இறைவனுக்கு ஏன் ஈசன் எனும் ஒரு பெயரை முன்னோர் வழங்கினர் என்பதனை விளங்கிக் கொள்ள வாய்ப்புண்டு. மிகவும் இறுக்கமான அசைவற்ற ஒன்று அதன் இறுக்கத்திலிருந்து தளர்த்தப்படத் தொடங்குகிறது அல்லது தளர்த்தப்பட்டு அந்த இறுக்கம் விரியத் தொடங்குகிறது என்றால் அது இசு எனப்படும். இசு எனும் சொல் விரிவு கொண்ட ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் எது விரிகிறது? மிகவும் இறுக்கமான அல்லது செறிவான அடர்த்தியான ஒன்று விரிகிறது, விரியத் தொடங்குகிறது என்பதுதான் இசு என்பதற்கு பொருள். விசும்பு என்பது ஆகாயத்தை குறிக்கும் சொல். ஆகாயம் ஒரு புள்ளியிலிருந்து விரிகிறது. அதாவது அது ஏறத்தாழ வீசி எரியப்படுவது போல் விரிவடைகிறது. வீசி எறிவது எது? ஆகாயத்தின் மையம். அந்த மையம் எப்படிப்பட்டது? அது முற்றுமுழுதாக இருளால் ஆனது. அணுக்களின் மிகையான சுழற்சி, கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு கடும் புயல் போல் இருக்கிறது. எது அருகே வந்தாலும் உள்ளிழுத்து அதனை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் அளவிற்கு அது இயக்க மிகுதியில் இருக்கிறது. இந்த மையம் இப்படியே இருந்தால் இதிலிருந்து எந்த பொருளுமே விளையாது. ஆகவே இது தன்னை தளர்த்த வேண்டும், தளர்த்தி இது விரிவடைய வேண்டும். இவ்வாறு தன்னை தளர்த்தி கொள்ளாமல், விரிவடையாமல், அப்படியே ஆழ்ந்த செறிவான இறுக்கமான சுழற்சியில் இருக்கும் பல்வேறு நிலைகள் பேரண்டத்தில் உள்ளன. அந்த நிலைகள் தமக்கு அருகே எவை வந்தாலும் உள்ளே இழுத்து போட்டு அவற்றை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவன. ஆகாயத்தின் மையமும் இப்படிப்பட்டது தான். ஆனால் ஒரு உலகம் பிறக்க வேண்டும் என்ற இறைவனின் அன்பினால் அந்த மையம் தன்னை தளர்த்தி கொள்கிறது. அதாவது தன்னை இசு என்று ஆக்குகிறது. இதுதான் விசு என வளர்ந்து விசும்பு என்ற சொல்லாயிற்று. நாம் இதனை மிக எளிமையாக வீசப்படுவது விசும்பு என பல உரைகளில் கூறியிருக்கிறோம். இசு என்ற சொல் மிகையான இயக்கத்தை தளர்த்தி விரிவடைவதற்கு
உரியது. அது முழுமையாக இன்னும் விரிவடைந்து விடவில்லை. ஆனால் அவ்வாறான தளர்த்தலும் விரிதலும் நிகழ்கின்றன என்று மட்டும்தான் அதற்கு பொருள். இந்த இசுதான் இசை என்று நிறைவடைகிறது. இறுக்கமான செறிவான பல்வேறு தன்மைகளை இசு தளர்த்தி விரிவடைகிறது. அவை யாவற்றுடனும் ஒரு ஒருங்கிணைவு ஏற்பட்டு விட்டது என்றால் அவை யாவும் இசையுடன் இருக்கின்றன என்று பொருள். ஒன்றுக்கொன்று இசைவாக இருக்கிறது. இவை யாவுமே நன்கு விரிவடைந்து விட்டன. தொடக்கத்தில் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து கொண்டிருந்தது, முட்டி மோதி கொண்டிருந்தது, ஒன்று இன்னொன்றை சிதைத்து விடுமோ என்று இருந்தது. அந்நிலையை இசு மாற்றி அமைக்க தொடங்கியது. மிகுதியான செறிவும் அடர்த்தியும் விரிவடைய தொடங்கின. அது மேலும் மேலும் விரிவடைந்து இசை என்று ஆகிவிட்டது. இதுதான் இசுக்குரிய எளிமையான ஒரு அறிமுகம். இது ஈசு என விரிவடைகிறது. இது ஆண்பால் விகுதி பெற்று ஈசன் எனும் பெயர் சொல்லாகிற்று. தனது இறுக்கமான அல்லது மிகவும் அடர்த்தியான செறிவான தன்மைகள் யாவற்றையும் தானே தளர்த்தி தளர்த்தி தன்னைத்தானே விரித்து கொண்டு உயிர்களுக்கு தன் தன்மைகளை ஈபவன் வழங்குபவன் என்பதனால் அவன் ஈசன். எப்படி இறுக்கமான செறிவான எப்பொருளும் வடிவம் பெற வாய்ப்பே இல்லை என்ற அளவிற்கு அணுத்திரட்சியின் சுழற்சி கொண்ட ஒரு புள்ளி தன்னை விரித்து விசும்பு என்று ஆகிற்றோ, அதுபோல இறைவன் தன்னுடைய இறுக்கங்களை, செறிவை, அடர்த்தியை, மிகையான சுழல் இயக்கத்தை, இன்னும் பலவற்றையெல்லாம் இசுத்து அவற்றை உயிர்கள் பலவும் பெற வேண்டும் என்ற விருப்பத்துடன் விரிவடைந்த தன்மைதான் ஈசன் எனப்படுவது. இதிலிருந்துதான் அவன் ஈபவன் வழங்குபவன் என்ற கருத்து எழுந்தது. அவன் வழங்குபவன் தான். ஆனால் எதனை வழங்குபவன்? தன்னுடைய தன்மைகளை வழங்குபவன். அவன் தன்மைகளை நாம் அப்படியே உள்வாங்க இயலாது. ஆதலால் அவன் தன்னைத்தானே தனித்து தளர்த்தி விரித்து நமக்கு வழங்குகிறான். இதுதான் ஈசன் என்ற நம் இறைவனுடைய பெயர்களில் ஒன்றாக இருப்பதன் அடிப்படையான கருத்து.
இசுதான் இசி என்றாகும். அந்த இசித்தல் என்றால் மேலும் தளர்த்துதல். இந்த ஈசன் அடி போற்றி என்று கூறிவிட்டு அடுத்த கருத்தாக எந்தை அடி போற்றி என்கிறார். தன்னைத்தானே தளர்த்தி விரித்து கொண்டு வழங்குபவன் ஈசன். தன் உடலிலிருந்து ஒரு துளி விரிவாக வளர்ச்சியாக பெறுபவன் தந்தை. செறிவான அடர்த்தியான அல்லது திரட்சியான ஒரு துளி நீர்மம்தான் ஒரு குழந்தையாக வளர்கிறது. அந்த குழந்தை வளர்வதற்குரிய யாவற்றையும் தன் செறிவிலிருந்து அடர்த்தியிலிருந்து வழங்குவது தந்தையின் வினை. அவ்வகையில் ஈசன் அடி போற்றி என்பதற்கும் தந்தை என இறைவனை அழைத்து அவனடி போற்றி என்பதற்கும் நேரிடையாகவே உறவு உள்ளது. ஈசன் என் தந்தை என கூறுதல் எங்கோ இருக்கும் இறைவனை என் தந்தை என கற்பனையாக கூறிக்கொள்வது அல்ல. அவன் எங்கும் இருக்கிறான். யாவற்றிலும் அடர்த்திக்கும் அடர்த்தியாக செறிவுக்கும் செறிவாக இருக்கிறான். ஆனாலும் தன் அடர்த்தியை தானே தளர்த்தி கொண்டு எனக்கு உணவாக, ஊட்டமாக, அறிவாக வாரி வழங்குகிறான், என்னை வளர்க்கிறான் என்பதனால் ஈசன் என் தந்தை. இப்படித்தான் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். பொத்தாம் பொதுவாக ஈசன் என்றும் எல்லோரும் சொல்கிறார்கள் என்பதற்காக அவனை என் தந்தை என்றும் மாணிக்க வாசகர் கூறவில்லை. தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. தேசன் என்ற சொல் ஒளியானவன் என்று நேரிடையான பொருள் தருவது. தேசு என்றால் ஒளி என்பது பொருள். நாம் ஈசன் எனுஞ்சொல் இசு என்பதன் வளர்ச்சி என கண்டோம். அதே அடிப்படை பொருள் நிலைகள்தான் தேசனுக்கும் உரியவை. இசு இயேசு என்றுதான் வளரும். அதாவது உ இ ஏ அ என்பவை சொல் வளர்வதற்குரிய எழுத்து நிலைகள். உசு, இசு, எசு என்றுதான் வளர்ச்சி இருக்கிறது. இப்படித்தான் எல்லா சொற்களும் வளர்ச்சி அடைகின்றன. இகரத்துக்கு அடுத்து எகரம். இகரம்
விரிவடைதலை குறிப்பிடும், எகரம் ஏற்றம் எடுத்தலை குறிப்பிடும். தேசு என்றால் ஒளி என்னும் பொருள் எப்படி வந்தது? அதற்கும் ஒளிக்கும் என்ன உறவு என்பது விளங்க வேண்டும். அதன் பின்னர் தான் மாணிக்கவாசகர் ஏன் தேசன் தேசன் என்று இறைவனை பல இடங்களில் குறிப்பிட்டார் என்பதனை நாம் புரிந்து கொள்ளவாவது குறைந்த அளவுக்காவது புரிந்து கொள்ள இயலும். ஏனெனில் தேசன் என்னும் சொல்லால் இறைவனை இந்த அளவுக்கு விழித்தவர்கள் வேறு யாரும் இல்லை. இவர்தான் பல்வேறு இடங்களில் இறைவனை தேசன் தேசன் என குறிப்பிட்டார். இசு ஓர் இறுக்கத்தின் தளர்ச்சிக்கு உரிய விரிவு என கண்டோம். இதற்கு அடுத்தது இயேசு, அதுதான் இயேசு என்று ஆகிறது. மிகவும் செறிவான இறுக்கமான நிலை தளர்ந்து விரிகிறது, பின்னர் அது ஏற்றம் எடுக்கிறது. அது எவற்றிலெல்லாம் ஏற்றம் எடுக்கும்? வேகத்தில் ஏற்றம் எடுக்கும், அளவில் ஏற்றம் எடுக்கும், வெவ்வேறு இயல்புகளில் ஏற்றம் எடுக்கும். எப்படியாயினும் ஈசு என்றாகி பின்னர் இயேசு என வளர்ச்சி அடைகிறது, ஏற்றம் எடுத்தல் நிகழ்கிறது. இது தேசு என்ற சொல்லாக வளர்ச்சி அடைகிறது. இதற்கு நெருக்கமான நாம் அறிந்த சொல் தேசம் என்பது. தேசம் என்பது என்ன? ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பு தனக்கென்று ஒரு குறிப்பிட்ட தன்மையை கொண்டிருந்தால் அது தேசம். ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுவோர், மொழியில் வந்த மரபினர், இனத்தில் வந்த மரபினர் இருந்தால் அது தேசம். இந்த தேசத்திற்கு உள்ளே பல்வேறு நாடுகள் இருக்கும். சோழ நாடு, பாண்டிய நாடு என்றெல்லாம் இருக்கும். இவை யாவற்றையும் ஒருங்கிணைக்கும் ஒன்று தேசம் எனப்படும். தொல்காப்பியர் பண்டைய தமிழகத்தை அறிவன் தேயம் என குறிப்பிட்டார். அறிவானவர்களுடைய தேசம் இது என்று அதற்கு பொருள். ஒரு குறிப்பிட்ட தன்மையில் ஏற்றமடைந்து இருக்கும் நிலப்பரப்பு தேயம் அல்லது தேசம் எனப்படும். அறிவுதான் அந்த குறிப்பிட்ட தன்மை என கொண்டு அதனை அறிவர் தேயம் என்று அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் ஏற்றமடைந்து இதற்கு முந்தைய நிலைகளெல்லாம் உள்ளடக்கி கொண்டிருக்கும் ஒன்று ஏ எனும் நெட்டெழுத்துக்குரியதாகிறது. நாம் ஏற்கனவே எகரத்தை பற்றி விளக்கிவிட்டோம். இப்பொழுது இசு இயேசு என்று ஏற்றம் எடுக்கிறது.
ஆழ்ந்து செறிந்த ஒன்று தளர்ந்து விரிந்து ஏற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது. அது தேசு எனப்படுகிறது. இந்த ஏற்றம் எடுத்தது, செறிவானது, அடர்த்தியானது இதற்கு அடுத்தடுத்த நிலைகளில் வடிவங்களாக மாற்றமடைய போகிறது. இது அளவில் ஏற்றம் எடுத்து விட்டது, இயல்பில் ஏற்றம் எடுத்து விட்டது. இதுதான் அடுத்தடுத்த நிலைகளில் வடிவமாக போகிறது. இதுதான், இவ்வளவுதான் தேசு என்ற சொல்லுக்குரிய கருத்து. இந்த எல்லா தன்மைகளும் ஒளிக்கு பொருந்தும் என்பதனால் தேசு என்றால் ஒளி என்று நாம் பொருள் வைத்துக் கொண்டோம். ஒளி எப்படிப்பட்டது? ஆழ்ந்த, அடர்ந்த, செறிவான இயக்கத்தின் மிகுதியான நிலையிலிருந்து வெளியே வருவது. அதன் பிறகு அது ஏற்றம் எடுக்கிறது. அதன் வேகம் மிகுதி, அதன் அளவு மிகுதி, அதன் இயல்பு மிகுதி யாவுமே ஏற்றத்தில் இருக்கின்றன. இவ்வாறு ஏற்றத்தில் இருப்பது இறுதி நிலையில் அல்லது அதன் முதிர்ந்த நிலையில் வடிவமாக போகிறது. ஆனால் இந்த நிலை எதற்கும் அடங்காத ஏற்றமாக இருக்கிறது. இயேசு என்று வளர்ச்சி அடைந்து விட்டது. இதற்கு இடையில் ஈசு என்று ஆனது. தளர்ந்தது, தன்னைத்தானே விரித்து கொண்டு பல உயிர்க்குமான தன்மையை அடைந்தது. அது ஈசு. அவ்வாறு பல உயிர்க்குமான தன்மையை அடைந்த அது மேலும் ஏற்றம் பெற்றது. அளவு, இயல்பு ஆகியவற்றிலெல்லாம் அது வரையறைகளை கடந்து ஏற்றமடைந்தது. அது இயேசு. இதுதான் தேசு என்ற சொல்லுக்கு உரிய அடிப்படை. இது ஒளியை குறிப்பதாக கொள்ளப்பட்டு ஒளிக்குரிய சொல்லாக இருக்கிறது. ஒளி என்று தனியே நம்மிடம் சொல்லிருக்கிறது. ஆனால் இந்த கூறப்பட்ட எல்லா தன்மைகளும் ஒளிக்கும் உரியன என்பதனால் அது ஒளியை குறிக்கிறது. தேசன் எனப்படுபவன் ஈசன் என்ற தந்தை நிலைக்கும் அடுத்ததாக அல்லது அதனினும் ஏற்றமடைந்தவன். ஏற்றமடைந்தான். வடிவங்களையெல்லாம் ஆக்கி அருளும் தன்மைகளோடு வேகம் எடுத்து விட்டான் என்றால் அவன் தேசன். ஈசன் எனப்படுபவன் தன்னைத்தானே தளர்த்தி கொண்டு தன் செறிவிலிருந்து அடுத்தடுத்த உயிரினங்களை வளர்த்தெடுக்கும் தந்தை போன்றவன். தேசன் என்பவன் இவை யாவற்றையும் கடந்து ஏற்றமடைந்தவன். ஏற்றமடைந்து ஒளியாக பாய்ந்து கொண்டிருப்பவன். இதுதான் இச்சொல்லுக்கு உரிய பொருள். இதற்கு அடுத்து சிவன் சேவடி போற்றி என்கிறார். சிவம் எனும் சொல் நேரிடையாக செந்நிறத்தைத்தான் குறிக்கிறது. இதுதான் அதற்கு நேரடி பொருள். சிவன் என்ற ஆண்பாலாக வழங்கப்படுகிறது.
இறைவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. இதனை மாணிக்க வாசகரே பல இடங்களில் உரைக்கிறார். அதனை அவ்வரிகள் வரும்பொழுது நாம் நோக்குவோம். ஆயினும் அவனை ஆண்பாலாக விழித்து உரிமையாக உறவு கொள்ளுதல் நம்முடைய மரபு. ஒரு உருவு இருந்தால்தான் உரிமை கொண்டாட இயலும். எந்த உருவும் இல்லை என்றால் வியந்து கொண்டிருக்கலாம், வணங்கி கொண்டிருக்கலாம். உரிமை கொண்டாட இயலாது, உறவாட இயலாது. ஆதலால் தான் இறைவனுக்கென்று ஒரு குறிப்பிட்ட உருவம் இல்லை என்பதனை மிகவும் ஆழமாகவும் உண்மைக்கு நெருக்கமாகவும் உணர்ந்து கொண்ட நாம் அவனுக்கு உருவமும் கொடுக்கிறோம். உருவம் கொடுப்பதே உறவாடுவதற்காகத்தான், வேறு எதற்காகவும் இல்லை. அது மாயை எனப்படும். மாயை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. சிவந்த மேனியன் செந்நிறத்தவன் என்பதுதான் சிவன் என்ற சொல்லுக்குரிய நேரடி பொருள். இம்மைக்கு உரியவன் என்பது, இம்மைக்கு, இவ்வுலகத்திற்கு, இவ்வாழ்க்கைக்கு உரியவன் என்பது. இவ் அன் இவன் என்பதுதான் சகரமையுடன் சிவன் என்றாகிறது. இவ் அம் சிவம், இவம் என்பதுதான் சகரமையுடன் சிவம் என்று ஆகியது. இறைவனுக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் இருக்க வாய்ப்பே இல்லை. அவனுடைய ஒவ்வொரு தன்மையும் ஒரு பெயர் என்று ஆவதுதான். அதனால்தான் மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்தில் எத்தனையோ பெயர்களால் அவனை அழைக்கிறார். இதுவரையே நாம் ஈசன் என்பதனை நோக்கினோம். அது பேரண்டத்தின் பிறப்பிற்கு உரிய ஒரு சொல். ஒன்று தன்னை இசித்து கொண்டு விரிவடைகிறது என்றால் அது ஈசு. அதுதான் ஈசன் என்ற சொல்லுக்குரிய பொருள் என்கிறோம். இது என்ன? இந்த பேரண்டம் எவ்வாறு பிறக்கிறது என்பதனை விளக்கும் உண்மைகளில் ஒன்று. தேசன் எனப்படுவதும் அப்படிப்பட்டதுதான். அதனால்தான் அது ஒளியை குறிக்கும் சொல்லாயிற்று. அதுவும் பேரண்டத்தின் கொள்கைகளில் ஒன்றுதான். இதற்கு முன்னர் கூறிய ஏகன், அநேகன், சேயோன், பிஞகன், சீரோன் இவை யாவுமே இந்த பேரண்டம் எவ்வாறு இருக்கிறது, அதன் தன்மைகள் யாவை என விளங்கி கொண்டு ஒவ்வொரு தன்மையும் இறைவனால் நிகழ்கின்றன, ஒவ்வொரு தன்மையாகவும் இறைவன் இருக்கிறான் என உணர்ந்து அவற்றையெல்லாம் பெயர் சொல்லாக்கிய மரபு. அதனால் அவனுக்கு பெயரில்லை என்பது அவனுக்கு பெயரே இல்லை என பொருளாகாது. அவனுக்கு ஒரு பெயர் இல்லை என்று பொருளாகும். அவனுக்கு உருவம் இல்லை என்பதனால் அவனுக்கு உருவமே இல்லை என்று ஆகாது. எல்லா உருவமும் அவன்தான் என்றாகும். இப்படித்தான் இறைவனுக்கு மாணிக்கவாசகர் வழங்கிய பெயர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏதோ வியந்து போற்றி புகழ்ந்து இவற்றையெல்லாம் கூறவில்லை. ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் உண்டு. அந்த எல்லா பொருளும் அதன் ஆழத்தில் சிவபுரத்தை நோக்கித்தான் செல்லும். அதனால்தான் இவ்வளவையும் பாடிவிட்டு இறுதியில் சொல்லின் பொருளுணர்ந்து சொல்லுவர் சிவபுரத்துக்கு செல்வர் என்று தெளிவாக கூறிவிட்டார். ஒரு சொல்லை கூட
இது புரிந்துவிட்டது இவ்வளவுதான் என்று கடந்து செல்லக்கூடாது. ஏனென்றால் எல்லா சொற்களும் அவற்றின் உணர்வு நிலையில் சிவபுரத்திலிருந்து விளைகின்றன. சிவன் என்பது இவ் அன் என்ற சொற்பகுப்புகளைத்தான் கொண்டிருக்கிறது. இவ் என்பது என்ன? இக்காலத்தில், இவ்விடத்தில், இந்நிலையில் உள்ளவை யாவும் என்று பொருளாவது. அவ்வென்றால் அக்காலம், அவ்விடம், அங்கிருப்பவை. இவ் அம், இவ்வம், இது சிவம் என ஆகிற்று. அம் எனும் விகுதி பன்மையாக இருப்பவற்றை ஒரு தொகையாக்குவது. ஒரு தொகையாக, தனித்தனியே இருப்பவற்றெல்லாம் ஒரு ஆக்குதல் அம்முக்கு உரிய தன்மைகளில் ஒன்று. இவ் அம் என்றால் இவ்விடத்தில், இக்காலத்தில், இந்நிலையில், இப்பிறப்பில், இவ்வாழ்வில், இவ்வுலகில் இருப்பவை யாவற்றையும் ஒரு தொகையாக கொண்டிருத்தல் இவம். இது சிவம் என்று வளர்ச்சி அடைகிறது. இதுதான் சிவம். சிவப்பு என்ற நிறம் உயிரினங்கள் பிறப்பதற்கு இன்றியமையாத ஒன்று. சிவந்த மேனி அல்லது செந்நிற மேனியில்தான் மனிதர்களின் முதல் பிறப்பு அமைந்தது. முதலில் பிறந்த மாந்த குழந்தை செந்நிற மேனியுடன் தான் இருந்தது. இறைவனது மகன் அல்லது அவனது முதல் மகன் எனப்படுபவன் சேயோன். சேயோன் எனும் சொல்லுக்கே செந்நிறம் உடையவன் என்று பொருள் உண்டு. அதுவும் நேரடியான பொருள்தான். இறைவன் செம்பவள மேனியன் என்று பல இடங்களில் குறிப்பிடப்படுகிறான். இதில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேசன் எனும் பொழுது அவன் ஒளியாக இருக்கிறான். இங்கே சிவந்த மேனியன் என்று குறிப்பிடப்படுகிறான். அதற்கு அடுத்த நிலையிலேயே குறிப்பிடப்படுகிறான். அது ஏனென்றால் அவன் ஒளியாக இருக்கிறான் என்பது அவனுடைய அழிவற்ற அல்லது கால வரையறைகளுக்கு அப்பால் உள்ள நிலை. அங்கு அவன் தேசன். ஆனால் உயிரினங்களுக்கு உரிய உலகில் அவன் யார்? அவன் என்னவாக இருக்கிறான்? இந்த வாழ்க்கைக்கு அவன் என்னவாக இருக்கிறான்? எனது இந்த பிறப்பிற்கு, எனது இந்த உலக இருத்தலுக்கு அவன் என்னவாக இருக்கிறான்? அவன் சிவனாக இருக்கிறான். அவன்தான் ஒளி என்று கூறுகிறார். ஆனால் ஒளியாக இருப்பவனை நான் காண இயலாது, கைப்பிடிக்க இயலாது, அவனை அறிந்து கொள்ளவே இயலாது.
ஏனென்றால் எனக்கு வெளிச்சமும் வேண்டும், இருளும் வேண்டும். நான் எங்கே ஒளியை பற்றி கொள்வது? நான் இந்த உடலில் இருக்கிறேன், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இங்குதான் இருக்க வேண்டும், மீண்டும் வர வேண்டும். இங்கே எனக்கு அவன் யார்? இங்கே எனக்கு அவன் சிவன். அவனுக்கென்று ஒரு நிறம் வழங்கப்பட்டு விட்டது. அவன் செந்நிறத்தவன் என்பது வழங்கப்பட்டு விட்டது. இந்த உலகத்திற்கு உரிய யாவற்றையும் ஒரு தொகையாக கொண்டிருக்கும் சிவம் என்ற கருத்தின் வெளிப்பாடு அவன். ஆகவே இவ்வுலகத்திற்கு, இவ்வாழ்க்கைக்கு, இப்பிறவிக்கு உரிய எல்லா கருத்துகளையும் நான் அவனிடமிருந்து பெற்றுக்கொள்வேன். அவன் எனக்கு வழங்குவானா? வழங்குவான். ஏனென்றால் அவன் எந்தை, ஒளியாக இருப்பவன், தன்னைத்தானே தனித்து கொண்டு தன் அடர்த்தியான செறிவான தன்மையிலிருந்து என்னை விளைவித்து எந்தை என்று ஆகிவிட்டான். எந்தை என்று ஆகியவன் என்னுடைய இந்த உலகத்திற்கு, இந்த வாழ்க்கைக்கு சிவன் என்றும் இருக்கிறான். இப்படி ஒரு படிநிலையை வைத்திருக்கிறார் மாணிக்கவாசகர். ஈசன் எனப்படுவது செறிந்த நிலை, தன்னை விரித்து கொள்ளும் ஒரு படி. அதிலிருந்து உயிரினங்கள் பிறந்து விடுகின்றன. அந்த உயிரினங்களுக்கு அவனே தந்தை என்பது அடுத்த படி. இவ்வுலகத்தில், இப்பிறப்பில், இக்காலத்தில், இந்நிலையில் எனக்கு யார் காப்பு? எனக்கு எது வழித்துணை? யார் வழித்துணை? என்னை ஆற்றுவார், தேற்றுவார் யார் என கேட்கையில், தந்தை எங்கோ இருக்கிறான் என கருதாதே. அவன் இவன் என்று இங்கிருக்கிறான். அவனே சிவன் என்று உன்னுடன் இருக்கிறான் என்பது மூன்றாம் படிநிலை. இந்த சிவன் என்ற சொல் செம்பவள மேனியன் எனும் செந்நிறத்தவனை குறிக்கிறது. அது சேயோனுக்கு உரிய நிறமாக நேரிடையாகவே நம் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மந்திரமாவது நீரு பதிகத்தில் செந்துவர் வாயுமை பங்கன் என்று இறைவனை திருஞான சம்பந்தர் விளிக்கிறார். செம்மையான துவர் சுவை கொண்ட வாயுடைய உமையை ஒரு பங்கமாக அல்லது ஒரு பாகமாக கொண்டவன் என்று அதற்கு பொருள். மிக மிக ஆழமான கருத்து அது. அன்னையின் வாய் துவர்ப்பு சுவை கொண்டது, செம்மை வண்ணம் கொண்டது. செம்மண் எனப்படுவதே துவர்ப்பு சுவை கொண்டதுதான், அன்றும் இன்றும் என்றும். அந்த செம்மண்ணிலிருந்து அல்லது செந்நிற நிலப்பரப்பிலிருந்து தன் பிள்ளையை ஈன்றெடுத்தவள் அவள் அன்னை என்பதனால் செந்துவர் வாயுமை பங்கன் என அன்னையை கூறினார் திருஞான சம்பந்தர். இவை எல்லாம் இப்படி பல சான்றுகள் உள்ளன. கொவ்வை செவ்வாய் என்று கோவை பழம்போல் இதழ் கொண்டவள் அன்னை என்று ஏன் கூறினார்கள் என்பதற்கு விளக்கம் இதுதான். செந்நிறம் உதிரத்திற்கு உரியது, கருப்பை உதிரம் துவர்ப்பு சுவை கொண்டது. அதிலிருந்துதான் உயிரினம் பிறக்கிறது. மிக இன்றியமையாத
உயிரினமாகிய மிக இன்றியமையாத கருத்தாகிய மாந்த பிறப்பு அப்படித்தான் நிகழ்கிறது. இவ்வாறு செந்நிறம் இறைவனின் முதல் மகனுக்கு உரியது. இன்று எல்லா குழந்தைகளுக்கும் அதுதான் அடிப்படை களம். அந்த செந்நிறத்திலிருந்து தான் எல்லா குழந்தைகளும் பிறக்கின்றன. இதனால் சேயோன் எனும் பெயர் செந்நிறத்தவன் என்ற பொருளையும் கொண்டிருக்கிறது. தொலைவில் இருப்பவன், தொலைவிலிருந்து ஓங்குபவன் சேயோன் என்ற கருத்தை ஏற்கனவே விளக்கினோம். இவ்விடம் மீண்டும் அது தேவைப்படுகிறது. ஆதலால் நினைவூட்டுகிறோம். சேயோன் என்றால் தொலைவில் இருந்து ஓங்குபவன். அது இடத்தொலைவல்ல, காலத்தின் தொலைவு. என்றோ இருந்தான், இன்றும் ஒரு கருத்தாக அவன் ஓங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் சேயோன் எனும் சொல்லுக்கு உரிய நேரிடையான பொருள். இறைவனின் மகனாக பிறந்து இன்றும் ஓங்குபவன் சேயோன். செந்நிற உடல் கொண்டவன் சேயோன். சே எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு செந்நிறம் என்ற பொருள் உண்டு. சிவன், சேயோன் ஆகிய இரண்டுமே செந்நிறம் என்ற பொருள் கொண்டவை. சிவன் சேவடி போற்றி. அதே கருத்துதான் வலியுறுத்தப்படுகிறது. சிவனது அடி தொலைவில் இருந்து வரும் அடி, தொலைவில் உள்ள அடி. செந்நிறமான அடி. சே என்பது தொலைவு, செந்நிறம் ஆகிய இரண்டையுமே குறிக்கும். என் தந்தை சிவன் என்று இங்கே இருக்கிறான். ஆனால் அவன் இங்கு மட்டுமா இருக்கிறான்? அவன் காலத்தின் வெகு தொலைவில் இருந்து வருகிறான். அந்த தொலைவிலிருந்து என்னிடம் வருகிறான். தொலைவிலிருந்து என்னிடம் வருகிறான் என்று அவர் கூறுகிறாரா? ஆம், கூறுகிறார். எப்படி கூறுகிறார்? அடி போற்றி என்கிறார். தொலைவில் இருக்கும் அடி. அடி என்பது என்ன? உச்சி எங்கோ இருக்கிறது. அதன் தனிந்த நிலை, தாழ்நிலை கீழே இருக்கிறது. அந்த அடி செந்நிறமாக இருக்கிறது. இது போற்றி, இந்த அடி போற்றி என்கிறார். இந்த கருத்துக்களை ஒரு தொகையாக நோக்கும் பொழுது ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி என்ற கருத்துக்களை தொகுத்து நோக்குங்கள். ஆழத்திலும் அடர்த்தியிலும் மிகுதியான நிலையில் இருந்த ஒன்று விரிவடைந்தது. அது ஈசு என்றானது. அதற்குரியவன் ஈசன்.
அவன் தன் பிள்ளைகளை ஈன்றெடுத்தான், தன்னுடைய செறிவை தளர்த்தி பிள்ளைகளை ஈன்றெடுத்தான். ஆதலால் அவன் தந்தை. அவனே ஒளியாகவும் இருக்கிறான். தளர்த்தும் தன்மையில், விரிவடையும் தன்மையில் ஏற்றமெடுத்து அவன் ஒளியாகவும் இருக்கிறான். ஆதலால் அவன் தேசன். அப்படிப்பட்டவன் உருவம் கொண்டு, செந்நிறம் கொண்டு, என்றோ ஒரு காலத்தில் முதல் குழந்தையை ஈன்றான். இன்றும் இங்கே இவ்விடம் இப்பொழுது என்னுடனும் இருக்கிறான். சிவன் என்று அவன் என்னுடன் இருக்கிறான். ஆனால் இதற்கு முன்னர் கூறப்பட்ட எல்லா கருத்துகளும் அவனது கால எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட தன்மைகளை விவரிக்கின்றன. அவன் காலத்தில் கற்பனைக்கு அப்பாற்பட்ட தொலைவிலிருந்து இவன் என்று இங்கே இப்பொழுது என்னுடன் இருக்கிறான். நான் அவனுடைய உச்சியை பார்க்கவில்லை, அது காலத்தில் எங்கோ இருக்கிறது. ஆனால் அவன் அடியை, அவன் தன்னை தனித்து கொண்ட தன்மையை, அவன் தன்னை தாழ்த்தி கொண்டு இவன் என்று என்னோடு இருக்கும் அந்நிலையை நான் பார்க்கிறேன். ஆதலால் அவனுடைய அடி செந்நிறமானது என்று உறுதியாக கூறுகிறேன். அச்செந்நிறத்திலிருந்தான் என்னையும் மற்ற பிள்ளைகளையும் அவன் ஈன்றெடுக்கிறான். ஆதலால் அது சேவடி அல்லது செந்நிற அடி என்பதனை உறுதியாக கூறுகிறேன். அந்த அடி தொலைவில்தான் இருக்கிறது. ஆனால் தொலைவிலிருந்து சிவனாகிய என் தந்தையின் கருணையினால் எனக்கு அருகில் வந்துவிட்டது. சிவனே சிவனே என்று அழைத்தால் அவன் வருவான் என்று கூறும் வழக்கம் இருக்கிறது. அதற்கு அடிப்படையே அந்த பொருள், அந்த சொல்லுக்கு உள்ளேயே இருக்கிறது. இவன்தான் சிவன், இவ்விடம் இருப்பவன், இக்காலத்தில் இருப்பவன், இப்பொழுதில் இருப்பவன். ஆனால் இங்கு மட்டும் இல்லை, அவனே ஒளி, அவனே பேரண்டத்தின் மூலம், அவனே யாவுமாக இருக்கிறான். ஆனால் அவன் சிவன் என்று இங்கும் இருக்கிறான், இப்பொழுதும் இருக்கிறான். இனியும் பிறந்து வரும் யாவர்க்கும் அவனே சிவன் என்று இருப்பான். இவ்வாறான அடி போற்றி என்பது இந்த 2 அடிகளில் உள்ள மறைவான கருத்து. இத்துடன் இன்றைய பாடம் நிறைவுற்றது. மீண்டும் நாளை அடுத்த வகுப்பில் இணைவோம். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.